Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and this is going to be part 7 video in the series Sure 1 13 mark challenge, and we're going to see unit 2 cellular architecture in the subject wireless communication. The main objective of this video is to make sure that you can surely attend 1 13 mark question irrespective of the question paper. Question paper எவ்வளோ டஃபாக வந்தாலும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா ஷியோராக உங்களால் ஒரு 13 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூனிட்டோடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யூனிட்டோட ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட் இன் வயர்லெஸ் கம்யூனிகேஷன், கோர் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பிளே இன் ஹியூஜ் ஃபேக்டர் இன் கிளியரிங் த பேப்பர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி ப்ராப்ளம்ஸ், இந்த யூனிட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி 2 ஆப்ஷனுமே ப்ராப்ளம்ஸாக கூட கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் படித்தா தான் இந்த யூனிட்டில் நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் டயக்ராம்ஸ், ஈக்குவேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் சொன்ன மாதிரி தான். அண்ட் சிமிலர்லி தேர்ட் பாயிண்ட், இந்த யூனிட்லையுமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் அப்ரோச் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் அப்ரோச்னு சொல்லியிருப்பேன். ஆனால் 4 கொஸ்டின்ஸ் படித்தாவே மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க 5 கொஸ்டின்ஸ் இல்லாமல் இன்னும் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸை நான் சொல்லலை. அண்ட் அது சிமிலர்லி ப்ராப்ளம்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடவை கேட்டதுனால கன்ஃபார்மாக இந்த யூனிட்டில் இந்த 5 கொஸ்டின்ஸும் நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் தென் லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் படிக்கும் போதே அந்த கொஸ்டினில் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் பிஹைண்ட் இட். செல்லுனா என்ன, அதுக்கப்புறம் வந்து கிளஸ்டர்னா என்ன, அண்ட் இன்டர்ஃபரன்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன, அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னு லாஜிக்காக நீங்கள் படித்தா மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் போட முடியும். ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா summarize the features of various multiple access techniques used in wireless mobile communication with advantages and disadvantages of each technique. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2016லேருந்து 18 வரைக்கும் கண்டினியூஸாக கேட்ட கொஸ்டின். பட் ஆனால் இந்த கொஸ்டினை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு படிக்காமல் விட்டுருவாங்க. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டெக்னிக்கை மட்டும் படிப்பாங்க. ஏதாவது ஒரு டெக்னிக்கை படிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த டெக்னிக் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா 3 டெக்னிக்கில் எது வேணால் கேட்கலாம். அதேமாதிரி பார்ட் சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை வேரியஸ் மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னிக்ஸ் 3த்தையுமே கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் படிக்கும் போதே 3 கொஸ்டினையும் ஒரே கொஸ்டினாக படிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கேட்டாலும் எழுத முடியும். ஸோ ரெண்டாவது, இந்த கொஸ்டின் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு அது 2 பேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுறீங்க. மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னிக். மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னிக்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் தென் அதோட டைப்ஸ் என்ன, அதோட டைப்ஸ் தான் வந்து நம்ம 3ஆக சொல்லியிருக்கோம். FDMA, TDMA அண்ட் CDMA. அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா FDMA, TDMA, CDMAவை தனித்தனியாக யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். ஸோ தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ், டயக்ராம்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் ஆனால் அந்த ஃபீச்சர்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக்கல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி டெக்னிக். FDMA, TDMA, CDMAக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதோட லாஜிக் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸை நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் FDMA உடைய லாஜிக் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம், மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிமிலர்லி TDMA லாஜிக் தெரிஞ்சதுன்னா அதோட ஃபீச்சர்ஸை நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ FDMA என்னன்னு சொல்ற பாருங்க, ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். From the name itself you can understand frequency division. இருக்கிற bandwidth different frequency slots பிரிக்கிறது வந்து frequency division multiple access. அந்த பிரிக்கிற frequency slots each and every userக்கு செப்பரேட்டா allocate பண்றது தான் FDMA டெக்னிக். ஸோ frequency slot பிரிச்சு அந்த slots யூசருக்கு obtain பண்றது, allocate பண்றது தான் FDMA. And similarly TDMA என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா frequency பிரிக்க மாட்டோம், we will divide the time. டைம் ஸ்லாட்ஸாக பிரித்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஸ்லாட் இஸ் அசைன் டு தி யூசர். அதனால தான் அந்த பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா CDMA, கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். ஈச் அண்ட் எவ்ரி யூசர் வில் ஹாவ் செப்பரேட் சூடோ கோட்
தனியாக கோட் வச்சுருப்பாங்க. எல்லாமே ஒரே ஃப்ரீக்வன்சியில் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் கோட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் லாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் 3 டெக்னிக்ஸ். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ்க்கு தகுந்த மாதிரி, இந்த லாஜிக்கு தகுந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃப்ரீக்வன்சி ஸ்லாட்ஸ் அசைன் பண்ணால் அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதில் எப்படி சேனல்ஸ்லாம் அசைன் பண்ணலாம், அதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறது தான் FDMA. அண்ட் சிமிலர்லி TDMA, டைம் ஸ்லாட்ஸாக பிரிச்சிங்கன்னா அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதை தான் ஃபீச்சர்ஸாக சொல்வீங்க. Similarly CDMA. And apart from it, each and every technique will have diagrams and equations. So இப்போ பார்த்தீங்க அப்படின்னா first thing FDMA எடுத்துட்டீங்க அப்படின்னா you have to explain features, diagram and explanation, spectral efficiency, and then last advantages and disadvantages. அதுக்கு தனியாக ஒரு டயக்ராம்ஸ் இருக்கும். டயக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ரீக்வன்சி ஸ்லாட்ஸாக பிரிக்கிறோம், அண்ட் தென் சேனல்ஸ் எப்படி அசைன் பண்ணுறோம், அண்ட் தென் ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் எப்படி இருக்கும் FDMAல, அதுதான் இந்த டயக்ராம். இந்த டயக்ராம் போட்டு அதுக்கு யூ வில் ஹாவ் டு எக்ஸ்பிளைன். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் சம்திங் கால் காட் டைம், இன்டர்ஃபரன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக. திஸ் இஸ் வாட் யூ கோயிங் டு ரைட் இன் FDMA. அண்ட் தென் TDMA பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் ஃபீச்சர்ஸ், டயக்ராம்ஸ், ஸ்பெக்ட்ரல் எஃபிஷியன்சி, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ். அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஸ்லாட்ஸ்க்கு தகுந்த மாதிரி எழுதுவீங்க. டயக்ராம்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் தென் CDMA சேம் திங். ஒரே டிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா யூசர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் கோட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ், டயக்ராம், எக்ஸ்பிளனேஷன், ஸ்பெக்ட்ரல் எஃபிஷியன்சி, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த CDMAல மட்டும் யூல் ஹாவ் அனதர் பிளாக் டயக்ராம். CDMA உடைய பிளாக் டயக்ராம் என்ன, எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, எப்படி மாடுலேட் பண்ணுறோம், எப்படி ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இந்த டயக்ராம் போட்டு ஈஸியாக நீங்கள் எழுதலாம். ஸோ இதோட மார்க்ஸ் அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டெக்னிக்குமே 13 மார்க்ஸாக தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரே ஒரு டெக்னிக்கை கூட எழுத சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்னிக் தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் Cல எல்லா டெக்னிக் கம்பைன் பண்ணி கேட்கலாம், இல்லைனா 2 டெக்னிக் கம்பைன் பண்ணியும் கேட்கலாம். CDMA அண்ட் TDMA அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் மென்ட் பை மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னிக் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, டைப்ஸோட சொல்கிறதுக்கு 2 மார்க்ஸ். அண்ட் தென் ஒரு டிவிஷனையும் FDMAக்கும் பார்த்தீங்கன்னா 13 மார்க்ஸ் எப்படி அலோகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபீச்சர்ஸ், டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு 8 மார்க்ஸ். அண்ட் தென் ஸ்பெக்ட்ரல் எஃபிஷியன்சி, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறதுக்கு 3 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். அண்ட் சிமிலர்லி அதே மார்க்ஸ் ஸ்பிட் அப் தான் TDMAக்கு. டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு 8 மார்க்ஸ். அண்ட் தென் ஸ்பெக்ட்ரல் எஃபிஷியன்சி, அட்வான்டேஜஸ்க்கு 3 மார்க்ஸ். சிமிலர்லி CDMAக்கும் அதே தான் சொல்லியிருக்கேன். ஃபீச்சர்ஸ், டயக்ராம்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு 8 மார்க்ஸ். அண்ட் தென் ஸ்பெக்ட்ரல் எஃபிஷியன்சி, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜுக்கு 3 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கும் 13 மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுடைய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஸ்டின் நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல இருந்து எந்த 2 மார்க் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களால் 2 மார்க் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா FDMAல என்னென்ன 2 மார்க் கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் FDMA, ஃபீச்சர்ஸ் ஆஃப் FDMA, non-linear effects in FDMA, number of channels and spectral efficiency of FDMA, advantages, disadvantages of FDMA. Similarly TDMAல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம், what is TDMA, features of TDMA, diagram, frame structure of TDMA. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சேனல்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரல் எஃபிஷியன்சி, ஒன்ஸ் அகெயின் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். சிமிலர்லி CDMAக்கும் அதோடைய ஃபீச்சர்ஸ், பிளாக் டயக்ராம், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நியர் ஃபார் ப்ராப்ளம், செல்ஃப் ஜாமிங் அப்படின்னு கொடுத்துருப்பேன். தோஸ் ஆர் தி ட்ராபேக்ஸ் ஆஃப் CDMA டெக்னிக்ஸ். டிஸ்அட்வான்டேஜில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு அப்ரோச் தட் பர்டிகுலர் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் செல்லுலார் கான்செப்ட் ஆர் இட் கேன் பி ஆல்சோ ஆஸ்க்ட் அஸ் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் டெக்னிக்ஸ் அப்படியும் கேட்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 2016லேருந்து 18 வரைக்கும் இதையும் கண்டினியூஸாக கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் திஸ் பர்டிகுலர் யூனிட். இந்த கொஸ்டினை வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how frequency is efficiently allocated in cellular radio system அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் ஃப்ரீக்வன்சி ரீயூஸை எப்படி பண்ணுறாங்க அண்ட் செல்லுலாரோடைய கான்செப்ட் என்ன அப்படின்றது தான் வந்து இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் வாட் இஸ் செல்லுலார் கான்செப்ட், ஏன் செல்லுலார் கான்செப்ட்டுக்கு போகிறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதிலே யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் செல்லுலார் கான்செப்ட் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் மேக்ரோ செல்னா என்ன, மைக்ரோ செல்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டினில் நிறைய டயக்ராம்ஸ் இருக்கும். டயக்ராம்ஸ் போட்டு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். டயக்ராம்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் பர்டிகுலர் யூனிட். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்லுக்கு மேக்ரோ செல்னா என்ன, மைக்ரோ செல்னா என்ன அப்படின்னு டிஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் லொகேஷன் ஆஃப்
பேஸ் ஸ்டேஷன். அதுக்கு ஒரு 3 டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம் வச்சு நீங்கள் சொல்லிடலாம் எங்கெங்கெல்லாம் பேஸ் ஸ்டேஷன் இருக்கணும் அப்படின்றது தான் லொகேஷன் ஆஃப் பேஸ் ஸ்டேஷன். அண்ட் தென் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் தி செல்லுலார் சிஸ்டம். செல்லுலார் சிஸ்டம் வெரி சிம்பிள். இந்த பிளாக் டயக்ராம் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் ஒன்லி 3 எலிமெண்ட்ஸ். மொபைல் ஸ்டேஷன்னா என்ன, பேஸ் ஸ்டேஷன்னா என்ன, அண்ட் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் எம்எஸ்சி மொபைல் ஸ்விட்சிங் சென்டர்னா என்ன, அதோடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, ஒர்க்கிங் என்ன அப்படின்றது இந்த டயக்ராம் போட்டு யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். அண்ட் தென் இந்த கொஸ்டினோட வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் கான்செப்ட். ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் கான்செப்ட்னா என்ன அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இட் கேன் பி ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் ஆர் ஃப்ரீக்வன்சி பிளானிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஃப்ரீக்வன்சியை வேற செல்லில் எப்படி அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது தான் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ். அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றது தான் இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. டயக்ராம் ஒன்ஸ் அகேன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 டயக்ராமும் கண்டிப்பாக வரைஞ்சிருக்கணும். அண்ட் ஷியோர்லி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல், ஃபுட் பிரிண்ட், ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் இந்த கொஸ்டினில். ஸோ யூ ஹேவ் டு ஸ்பீக் அபவுட் செல், frequency reuse-னா என்னன்னு சொல்லியிருக்கணும். and then you got to explain what is footprint and then capacity expansion. எப்படி வந்து capacity expand பண்ண முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் frequency reuse. ஸோ இதோடைய மார்க் அலோகேஷன் பாருங்கள். இந்த கொஸ்டினுடைய மார்க் அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வாட் இஸ் செல்லுலார் கான்செப்ட், அதோட பேசிக் பிரின்சிபல் என்ன, டைப்ஸ் என்ன, லொகேஷன் என்ன, லொகேஷன் ஆஃப் பேஸ் ஸ்டேஷன் என்ன, அதை சொல்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் செல்லுலார் சிஸ்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டயக்ராமோட 4 மார்க்ஸ். அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி அலோகேஷன் மட்டும் 4 மார்க்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிள் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் செல்லுலார் கான்செப்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் மைக்ரோ அண்ட் மேக்ரோ செல்ஸ், அண்ட் தென் வாட் ஆர் த கன்சிடரேஷன் இன் லொகேஷன் ஆஃப் பேஸ் ஸ்டேஷன்ஸ், அதே மாதிரி வாட் இஸ் பை ஃப்ரீக்வன்சி ரீயூஸ், ஃபுட் பிரிண்ட்னா என்ன, அண்ட் தென் ப்ராசஸ் ஆஃப் லொக்கேட்டிங் கோ சேனல்ஸை எப்படி லொக்கேட் பண்ணலாம், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டினியூஸாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்ல ஒன்று. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, முதல்ல உங்களுக்கு செல்லுக்கும் சேனலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு புரியணும். செல்லுன்றது ஒரு கம்ப்ளீட் செல், அதுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் சேனல்ஸ். அந்த சேனல்ஸ் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்ஸ் அலோகேட் பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் டிஃபரன்ஸ் பிட்வீன் செல் அண்ட் சேனல்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனலை எப்படி அசைன் பண்ணலாம் அப்படின்றத இந்த கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் யூ ஹேவ் டு டிஸ்கஸ் அபவுட் டைப்ஸ் ஆஃப் சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் அந்த டைப்ஸை ஒன்றுத்தையும் தனித்தனியாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். 2 டைப் தான் இருக்குது, ஃபிக்ஸ்டு சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, டைனமிக் சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒன்ஸ் அகெயின் லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடைய ஃபீச்சர்ஸை நீங்களே எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு என்ன அர்த்தம், ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹேவ் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் சேனல்ஸ். அந்த சேனல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஅலோகேட் பண்ண முடியாது. இட் இஸ் அ ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சேனல்ஸ். அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கால்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறது ஃபிக்ஸ்டு சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் டைனமிக் சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, ஃபிக்ஸ்டாக இருக்காது, டைனமிக்காக இருக்கும். அதாவது எப்போ கால் வருமோ அப்போ மட்டும் சேனல் அசைன் பண்ணிக்கிறது. அந்த பர்டிகுலர் டெக்னிக் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, ஸோ அதே மாதிரி தனித்தனியாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அண்ட் தென் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் அபவுட் ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் 8 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் 8 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், அப்படி இல்லைனா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி 13 மார்க்ஸில் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். ஸோ இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பர்டிகுலர் டயக்ராம், இந்த ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஒரு 1 பேஜ் மோர் தேன் 1.5 பேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வெரி சிம்பிள். இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு ரைட் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். இந்த டயக்ராம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இம்ப்ராப்பர் ஹேண்ட் ஆஃப், வாட் இஸ் ப்ராப்பர் ஹேண்ட் ஆஃப். ஹேண்ட் ஆஃப்னா முதல்ல என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அண்ட் தென் அதோட டைப்ஸ் என்ன, எப்படி வந்து ஹேண்ட் ஆஃப் நடக்கணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் டயக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராமை வச்சுட்டே யூ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்டேஷன் 1 என்ன, பேஸ் ஸ்டேஷன் 2 என்ன, இம்ப்ராப்பர் ஹேண்ட் ஆஃப்னா என்ன, ப்ராப்பர் ஹேண்ட் ஆஃப்னா என்ன, கம்ப்ளீட்டாக இந்த டயக்ராம் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த டயக்ராம் வச்சு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் பேஸ் ஸ்டேஷன் 1 அண்ட் பேஸ் ஸ்டேஷன் 2 கீழே இருக்க டயக்ராம் பாருங்க. பேஸ் ஸ்டேஷன் 1 பேஸ் ஸ்டேஷன் 2 விச் மீன்ஸ் ஒரு காரில் ட்ராவல் ஆகிற பேசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கால் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கால் கட் ஆகாமல் பேஸ் ஸ்டேஷன் 1லேருந்து பேஸ் ஸ்டேஷன் 2க்கு கரெக்டாக ரவுட் ஆகணும். அப்படி கரெக்டாக ரவுட் ஆயிடுச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா
ப்ராப்பர் ஹேண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ப்ராப்பராக ரவுட் ஆகாமல் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்ப்ராப்பர் ஹேண்ட் ஆஃப். அதை டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் டயக்ராம். ஸோ இப்போ இம்ப்ராப்பர் ஹேண்ட் ஆஃப் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர் இஸ் அ மினிமம் அக்செப்டபிள் சிக்னல் லெவல் அப்படின்னு ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவலுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் வந்து ரவுட் ஆயிருக்கணும். அப்படி கால் வந்து அந்த பக்கத்தில் இருக்க பேஸ் ஸ்டேஷன், அதாவது அப்ரோச்சிங் பேஸ் ஸ்டேஷனுக்கு ரவுட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கெட் டிஸ்கனெக்டட். அதை தான் நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னா இம்ப்ராப்பர் ஹேண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அந்த மினிமம் லெவல்குள்ள கால் வந்து ரவுட் ஆயிருச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராப்பர் ஹேண்ட் ஆஃப். அதை தான் இந்த பர்டிகுலர் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்த அப்படியே ஈஸியாக பாயிண்ட் பை பாயிண்ட் ஈஸியாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் ஆஃப்லேயே வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாட் எக்ஸ்பிளைன் ஆல் தீஸ் திங்ஸ். யூ ஹாட் எக்ஸ்பிளைன் டுவெல் டைம்னா என்ன, அண்ட் தென் யூ ஹாட் டு ஸ்பீக் அபவுட் இன்டர் சிஸ்டம் ஹேண்ட் ஆஃப், அண்ட் தென் ஹேண்ட் ஆஃப்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஜஸ்ட் ஒன் லைன் அப்படின்னா என்ன அப்படின்றது மட்டும் எழுதிங்க. அண்ட் தென் இதோடைய ட்ராபேக் என்ன, இந்த மாதிரி ஹேண்ட் ஆஃப் இருக்கிற போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஹேண்ட் ஆஃப்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஸ்டேஷன் அட்டன் பண்ணக்கூடிய மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாட் எக்ஸ்பிளைன் அம்ப்ரலா செல் அப்ரோச். அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அம்ப்ரலா அப்ரோச்னா என்ன ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுத போறீங்க. அந்த அம்ப்ரலா அப்ரோச்சோட டயக்ராம் தான் திஸ் பர்டிகுலர் டயக்ராம். ஸோ திஸ் பர்டிகுலர் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரொம்ப வேஸ்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. டயக்ராம் வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் எழுத முடியும். இந்த கொஸ்டினுடைய மார்க் அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வாட் இஸ் சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதோட டைப்ஸ் என்ன, அந்த டைப்ஸை வந்து இண்டிவிஜுவல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 4 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வி ஹாட் எக்ஸ்பிளைன் அபவுட் ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, அந்த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷனுக்கு மட்டும் 5 மார்க்ஸ். அண்ட் தென் அது முடிச்சதுக்கப்புறம் யூ ஹாட் எக்ஸ்பிளைன் 12 டைம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஆஃப், அண்ட் தென் அதோட ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்ன, அண்ட் தென் யூ ஹாட் எக்ஸ்பிளைன் அம்ப்ரலா அப்ரோச். இது எல்லாத்துக்கும் சேர்த்து 4 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 13 மார்க்ஸ். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மோர் தென் 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாட் எக்ஸ்பிளைன் ரைட் அபவுட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, டைனமிக் சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, வாட் இஸ் ஒன் பை இம்ப்ராப்பர் ஹேண்ட் ஆஃப், வாட் இஸ் டுவெல் டைம், அதுக்கப்புறம் வாட் இஸ் இன்டர் சிஸ்டம் ஹேண்ட் ஆஃப், டிஃப்ரெண்ட் ஹேண்ட் ஆஃப் மெத்தட் என்ன, அண்ட் தென் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் ஃபேஸ்டு பை எம்எஸ்சி, அம்ப்ரலா அப்ரோச்னா என்ன, அதோடைய அட்வான்டேஜஸ் என்ன, இது எல்லாமே வந்து பாசிபிள் 2 மார்க் கொஸ்டின் இன் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் சிஸ்டம் கெப்பாசிட்டியை பற்றி சொல்கிறது. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் சிஸ்டம் கெப்பாசிட்டி இன் செல்லுலார் நெட்வொர்க்ஸ். ஸோ இதுவுமே நீங்கள் லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டினை இது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இது லாஜிக்கலாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் co-channel interference or adjacent channel interference. ரெண்டுத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த கொஸ்டினை இப்படியும் கேட்கலாம், அப்படி இல்லைனா எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் co-channel interference and adjacent channel interference அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ். அந்த இன்டர்ஃபரன்ஸ் பற்றி சொல்லும் போதே யூ ஹாட் எக்ஸ்பிளைன் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ், சோர்சஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ், எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ். இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அங்கே சொல்லியிருக்கணும். அண்ட் தென் யூ ஹாட் டு ஸ்பீக் அபவுட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ். டைப் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும், co-channel interference and then adjacent channel interference. ரெண்டுத்துக்குள்ள லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can easily write this particular question. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா I'll just explain what is co-channel interference and what is adjacent channel interference. co-channel அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் co-channelன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஸ் யூசிங் சேம் ஃப்ரீக்வன்சி. எந்த 2 செல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செல்லோ இல்லை 2 சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுதோ அதை தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா co-channel அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சேம் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணக்கூடிய சேனல்ஸ்க்கு நடுவில் நடக்கிற இன்டர்ஃபரன்ஸை தான் co-channel interference அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் தென் வாட் இஸ் adjacent channel interference? It is not same frequency channels, it is the adjacent channel. வேற ஃப்ரீக்வன்சியை கூட இருக்கலாம், ஆனால் பக்கத்தில் இருக்கிற செல்ஸ், பக்கத்தில் இருக்கிற சேனல்ஸ், அதுக்குள்ள நடக்கிற இன்டர்ஃபரன்ஸை தான் என்ன சொல்றீங்க அப்படின்னா adjacent channel interference. இந்த லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிச்சு அப்படின்னா அதோடைய ஃபீச்சர்ஸ் டயக்ராம் போட்டு ஈஸியாக நீங்கள் எழுத முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தென் யூ ஹாட் எக்ஸ்பிளைன் co-channel interference தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், adjacent channel interference தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். co-channel interferenceல what is co-channel interference and then reason for co-channel interference, எப்படி அதை ரெடியூஸ் பண்ணலாம், and then co-channel உடைய reuse ratio என்ன, இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். and you have particular diagram for co-channel
இன்டர்ஃபரன்ஸ். ஸோ கோச்சேனல் இன்டர்ஃபரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான டயக்ராம், அதோடைய கோச்சேனல் ரீயூஸோடைய டயக்ராம் கண்டிப்பாக இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் சிமிலர்லி அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன, அது அங்கே சொன்ன மாதிரி தான். அதோட அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன, அதோட ரீசன் என்ன, எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அதெல்லாம் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் யூ ஹாவ் சேம் டயக்ராம். சிமிலர்லி அதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது, டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. ஸோ இதோடைய மார்க் அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ், ப்ராப்ளம், சோர்சஸ், எஃபெக்ட்ஸ், டைப்ஸ் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு 3 மார்க்ஸ். அண்ட் தென் கோச்சேனல் இன்டர்ஃபரன்ஸை டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 5 மார்க்ஸ். அண்ட் தென் அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 5 மார்க்ஸ். ஸோ இந்த கொஸ்டினுடைய பாசிபிள் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். சோர்சஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ், டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் இன் செல்லுலார் கம்யூனிகேஷன், co-channel interference-na என்ன, adjacent channel interference-na என்ன, relationship between co-channel ratio and cluster size, and then near far effect, and then பார்த்தீங்க அப்படின்னா how to reduce ACI. ACI is nothing but adjacent channel interference. ஸோ இந்த கொஸ்டின்லையும் ப்ராப்ளம் வரலாம். சிமிலர்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் கிடையாது, ஆனால் லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளஸ்டர் சைஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி co-channel reuse ratio என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 5th கொஸ்டின், த லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா நிறைய தடவை கேட்ட கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும் உங்களால். ரைட் அபவுட் வேரியஸ் செல்லுலார் டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் இம்ப்ரூவிங் கவரேஜ் கெப்பாசிட்டி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 2016-19 வரைக்கும் கண்டினியூஸாக கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் ஹவு டு இன்க்ரீஸ் கவரேஜ் ஏரியா, எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லணும். அண்ட் தென் ஈச் அண்ட் எவ்ரி டெக்னிக்கை தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா செல் ஸ்பிளிட்டிங், செல் செக்டரிங், மைக்ரோசோன் மெத்தட். செல் ஸ்பிளிட்டிங்கை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், செல் செக்டரிங்கை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், மைக்ரோசோன் மெத்தடை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். செல் ஸ்பிளிட்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூ ஹேவ் டயக்ராம், அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அதோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அது எல்லாத்தையும் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் சிமிலர்லி செல் செக்டரிங், ஒன்ஸ் அகேன் டயக்ராம், features, advantages and disadvantages, and then microzone method, diagram, features, advantage and disadvantage. இதை தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. இதோட மார்க் ஸ்பிளிட் அப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் டெக்னிக்ஸ், என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு சொல்றது, அண்ட் தென் ஹவு டு இன்க்ரீஸ் கவரேஜ் ஏரியா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 2 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் ஒரு மெத்தடையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு செல் ஸ்பிளிட்டிங்க்கு 4 மார்க்ஸ், செல் செக்டரிங்க்கு 3 மார்க்ஸ், அண்ட் தென் மைக்ரோசோன் மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 4 மார்க்ஸ், டோட்டலாக 13 மார்க்ஸ். ஸோ இதோடைய பாசிபிள் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நேம் த டெக்னிக்ஸ் டு இம்ப்ரூவ் செல்லுலார் கவரேஜ் கெப்பாசிட்டி, வாட் இஸ் செல் ஸ்பிளிட்டிங், வாட் இஸ் செல் செக்டரிங், ரைட் அபவுட் மைக்ரோசோன் மெத்தட், அட்வான்டேஜஸ் ஆஃப் மைக்ரோசோன் செல் கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிள் 2 மார்க் கொஸ்டின். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இப்போ 5 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 5 கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக இந்த யூனிட்ல நீங்கள் படிச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த 5 கொஸ்டின்ஸ் இல்லாமல் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 or 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இல்லாமல் ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து கட் ஷார்ட் பண்ணீங்க, கொஸ்டின்ஸ் எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக 5 கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சாகணும் இந்த யூனிட்ல. அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ், ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், WCயை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் இஸ் வெரி ஈஸி. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இப்போ டிஜிட்டல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய 1 page 2 pageக்கு போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்முலா அண்ட் தென் அதோடைய சப்ஸ்டியூஷன் அதான் எழுத போறீங்க. அண்ட் சிமிலர்லி எல்லா ப்ராப்ளம்ஸுமே இது வரைக்கும் ரேப்போர்ட் புக்ல இருந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் ப்ராப்ளம்ஸை வந்து அந்த புக்கில் இருந்தே அப்படியே கட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஒன்ஸ் அகேன் ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதே இல்லை. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டெல் யூ how easy the problem is, how simple the problem is, so that you can go through this particular problems. எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 10 minutes is more than enough. 10 minutes நீ சீரியஸாக அந்த ப்ராப்ளமை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா April 17-19 இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஐம் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் தி கொஸ்டின்ஸ் ஒன்ஸ் அகெயின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABC எத்தனை சேனல்ஸ் அவைலபிளாக இருக்கு, n is equal to 4 இருந்தா 7 இருந்தா 12 இருந்தா என்ன அப்படின்றது தான். ஜஸ்ட் வெரி சிம்பிள். இதை பார்த்தீங்கன்னா 6 to 8 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க டோட்டல் சேனல்ஸை 4 டிவைட் பண்ணணும், 7 டிவைட் பண்றீங்க, 12 டிவைட் பண்றீங்க, அவ்வளோதான் அந்த ப்ராப்ளமே. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிமிலர்லி ஒரு பார்ட் இருக்கு, லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல இஃப் 1 MHz அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாரு. அந்த பார்ட் என்ன அப்படின்னா இப்போ நீங்க டிவைட் பண்ணிருக்கீங்களா 165, 95, 55 இதை வந்து
எப்படிலாம் கண்ட்ரோல் சேனல் எப்படிலாம் வாய்ஸ் சேனலாக பிரிக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த பார்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் தியரி மாதிரி எழுதியிருப்பாங்க. 165 சேனல்ஸில் 5 சேனல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சேனல், 160 சேனல் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் சேனல் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பர்டிகுலர் பார்ட். ஸோ ரொம்ப ஈஸியாக பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் இது. அண்ட் தென் சிமிலர்லி அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ஏப்ரல் மே 2017 ஒன்ஸ் அகெயின் 6 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க ப்ராப்ளம்ஸ். அது பார்த்தீங்க அப்படின்னா அதே எக்ஸாம்பிள் 8.3 அண்ட் எக்ஸாம்பிள் 8.4 கண்டினியூஸாக அதே தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இந்த ஒரே ஒரு n இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற அந்த ஃபார்முலாக்கு மட்டும் 2 மார்க்ஸ். அண்ட் தென் இதோடைய 4 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இது வந்து வெரி சிம்பிள். யூ காட் எக்ஸ்பிளைன். இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டைம் டியூரேஷன் ஆஃப் பிட்டு கேட்டிருக்காங்க, ஸ்லாட் கேட்டிருக்காங்க, ஃப்ரேம் கேட்டிருக்காங்க. நீங்கள் பிட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா அது கூட இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸ்லாட் கிடைச்சிடும். அண்ட் ஸ்லாட் 8 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் கிடைச்சிடும். தட்ஸ் ஆல் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம். ஸோ வெரி சிம்பிள். கொஸ்டினை நல்லா ஒரு 2 தடவை படிச்சுட்டு ப்ராப்ளம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த்ரூ திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம். அண்ட் தென் 13 மார்க்ஸ்க்கு ஒரு தடவை ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். பட் ஆனால் வெரி சிம்பிள். நீங்கள் டேரெக்டாக இப்போ பாருங்கள், வெறும் ஆன்சர் மட்டும் பாருங்கள். என்னென்ன எழுதிக்காங்க பாருங்கள். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு பியில் வந்து என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் சேனல் பெர் செல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு என்ன பாருங்கள், அலோகேட்டட் ஸ்பெக்ட்ரம் டிவைடட் பை சேனல் வித் இன்டூ ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் ஃபேக்டர் அப்படின்றது ஒரு ஃபார்முலா. அண்ட் சிமிலர்லி பாருங்க, மேக்ஸிமம் கேரிட் டிராஃபிக் நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்டூ டிராஃபிக் இன்டென்சிட்டி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் டோட்டல் டிராஃபிக் டிவைடட் பை டிராஃபிக் பெர் யூசர். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒன் லைன் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஃபார்முலாவே. அதை போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த 13 மார்க்ஸ் நீங்கள் எழுத முடியும். நான் ப்ராப்ளம்ஸ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கே வந்து எல்லா ப்ராப்ளம்ஸையும் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண முடியல. ஸோ ப்ராப்ளம்ஸ் மட்டும் தனியாக நான் வந்து வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் இந்த யூனிட் படிக்கும் போது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். மோஸ்ட்லி 4 to 5 ப்ராப்ளம்ஸ் தான், வெரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதே ப்ராப்ளம்ஸை திருப்பி கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் அதே சேம் என் ஃபார்முலா தான். பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த என் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கோட் டு சால்வ் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம். இது பார்ட் சியில் போன தடவை நவம்பர் டிசம்பர் 2019 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ராப்போர்ட். ஸோ ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்கள் தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற இந்த ப்ராப்ளம்ஸை மட்டும் ஜஸ்ட் 10 minutes பார்த்தா போதும். ஷியோராக இந்த யூனிட் வந்து ப்ராப்ளம் கேட்டாலும் நீங்கள் போல்டாக அட்டன் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த 5 கொஸ்டின்ஸை படிச்சிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக யூ கேன் கெட் த்ரூ திஸ் பர்டிகுலர் யூனிட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.